அடுத்த question பார்த்துடலாம். Moody takes 30 seconds to finish riding an escalator if he walks on it at his normal speed in the same direction. He takes 20 seconds to finish riding the escalator if he walks at twice his normal speed in the same direction. If the Moody decides to stand still on the escalator, then the time in seconds needed to finish riding the escalator is. Okay. So it is resultant speed. ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரிசல்டன்ட் ஸ்பீட். சரியா? ஸோ ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ஸ்பீட் என்ஹான்ஸ் ஆகிடும், ஜாஸ்தி ஆகிடும். ஸோ மூடியோட ஸ்பீட் நான் என்ன எடுக்கலாம்னா எம்னு எடுக்கலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் மூடி இஸ் எம் and speed of escalator is e. So me. The distance traveled, speed into time. Speed first என்ன 30 secondsல கவர் பண்ணிருக்காங்க. மூடி நார்மல் ஸ்பீடில் போயிருக்கான், எஸ்கலேட்டரும் நார்மல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு. இதே டிஸ்டன்ஸை வேறு ஆங்கிளில் கவர் பண்ணுறாங்க. எப்படின்னா 20 செகண்டில் கவர் பண்ணிருக்காங்க. இப்போது மூடி டபுள் த ஸ்பீடில் போகும்போது அண்ட் எஸ்கலேட்டர் நார்மல் ஸ்பீடில் போகும்போது. ஸோ இது ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணிருக்கு. தே ஆர் ஈக்குவேட்டட். ஸோ 30m + 30e ஈக்குவல்ஸ் டு 40m + 20e. 20e அங்கே போச்சு, 30m இங்கே வந்துச்சு. இட் வில் பி 10e ஈக்குவல்ஸ் டு 10m. அப்போது m is equal to e. m e ஈக்குவல்னா டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60m ஆர் 60e. கரெக்டாக? சப்போஸ் மூடி நடக்கலை, அப்படியே நின்றுருக்கான், அப்போ அவனோட ஸ்பீட் 0 ஆகிடும். வெறும் எஸ்கலேட்டர் மட்டும்தான் ஓடும். விச் மீன்ஸ் டைம் டேக்கன் இஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஆஃப் த எஸ்கலேட்டர். இ தானே. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 60e by e. கேன்சல் பண்ணால் 60 seconds. ஸோ த டைம் டேக்கன் இஸ் 60 seconds. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். A group of n people worked on a project. They finished 35% of the project by working 7 hours a day for 10 days. Thereafter, 10 people left the group and the remaining people finished the rest of the project in 14 days by working 10 hours a day. Then the value of n is. இது நம்ம சிம்பிள் செயின் ரூல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். செயின் ரூல், டைம் அண்ட் ஒர்க்கில் செயின் ரூல் என்ன? men 1 day 1 time 1 by work 1. men 2 day 2 time 2 by work 2. சிம்பிள் ஃபார்முலா. இதுலேருந்து ஒரு 2 லைனில் சொல்யூஷன் வந்துடும். பார்ப்போமே. ஸோ men 1 எவ்வளோ? நம்பர் ஆஃப் பீப்புள் தெரியாது, n. டேஸ் எவ்வளோ டேஸ் வேலை பார்த்துருக்காங்க? 10 days 7 hours a day. 10 days வேலை பார்த்துருக்காங்க, 7 hours a day. they completed 35% work. அப்போது ஒரு ஒர்க்கில் 35% முடிச்சிட்டாங்க. அப்புறம் 10 பேர் வெளில போயிட்டாங்க, மீதி மக்கள் மீதி ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஸோ n - 10 people பேலன்ஸ் இருக்க ஒர்க் 100%ல் 35% போக மீதி 65% வரும். பர்சன்டேஜ் கட் பண்ணிக்கலாம், சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த n - 10 people ஒர்க் ஃபார் 14 days 10 hours a day. ஸோ 14 days வேலை பார்த்துருக்காங்க, 10 hours a day வேலை பார்த்துருக்காங்க. தென் சால்வ் இட், வில் கெட் தி ஆன்சர். என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் கட் ஃபார் 5 times, 2 times, this is cut for 7 times. And then what else? 5 table cut பண்ணா 2 times, 13 times. Okay, 13 அங்கே போயிடுச்சு. 13n இது மொத்தமாக மல்டிப்ளை பண்ணால் 14n minus 140. அப்போ 14n இங்கே 13n இங்கே வந்துடும், 140 அங்கே போகும். ஸோ n is equal to 140. Find the value of n. n is 140. Simple. ஸோ செயின் ரூல் ஃபார்முலா தெரிஞ்சால் 2 லைனில் ஆன்சர் வந்துடும். 10. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். Suppose the medians BD and CE of a triangle ABC intersect at a point O. If the area of the triangle ABC is 108 square centimeter, then the area of the triangle EOD in square centimeter is. Okay, ஒரு triangle இருக்குது. இது ஒரு ஸ்கெலின் ட்ரையாங்கிள். நம்ம பார்க்க ஈக்குவலேட்டலாக இருந்தாலும் ஸ்கெலின் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ மீடியன் ABC எடுத்துக்கிறோம். BD இஸ் a median. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ADDC equal and CE is again another median. இது ரெண்டு equal. So AE, EB they are equal. Okay. Find the area of the, they meet at point O. What is the area of the triangle EOD? So we want to find this. இந்த ஏரியா நமக்கு வேணும். சரி, ஓகே. நமக்கு இன்னொரு லாஜிக் தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளில் மீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ மீடியன்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இது 6 ஈக்குவல் ட்ரையாங்கிளாக பிரிச்சிடும், குட்டி குட்டி ட்ரையாங்கிளாக பிரிச்சிடும். அப்போது எல்லாத்துக்கும் ஏரியா ஈக்குவலாக இருக்குமா?
ஆறு ஈக்குவல் ட்ரையாங்கிளாக இருக்குது, ஆறு ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு மொத்த ஏரியா எவ்வளோ? ட்ரையாங்கிள் ஏபிசி அதோட ஏரியா 108. அப்போ இது 6 பங்காக பிரிக்கலாமா? ஸோ ஒரு பார்ட்டோட ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த பார்ட்டோட ஏரியா மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். which is 108/6 18. ஸோ 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இந்த பார்ட் மட்டும்தான். அப்போ இந்த எண்ட் என்ன இருக்கும்? இன்னொரு 18. ஸோ இது மொத்தமாக சேர்த்தோம்னா 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ரைட். அதே மாதிரி இங்கே ஒரு 18 இங்கே ஒரு 18 வந்துடும். ரைட். அதே மாடல் தான். 18 இந்த பக்கம் ஒரு 18. ரைட். இப்போ நமக்கு தேவையானது இந்த ஏரியா தெரிஞ்சிச்சுன்னா டோட்டல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்லேருந்து இந்த பார்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டோம்னா இந்த மீதி ஏரியா கிடச்சிரும். தட்ஸ் ஆர் ஷேடட் ரீஜன். சரியா? ஸோ நான் இதை கட் பண்ண போகிறேன். நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிசியில் இது எக்ஸாக்டாக மிட் பாயிண்ட்ஸ். ஸோ இடின்னு மாறிடுச்சு. நமக்கு நல்லா தெரியும் ட்ரையாங்கிள் ஏஇடி ஏபிசி ரெண்டுத்துக்கும் சேம் காமன் ஆங்கிள். ஓகே, ஏஇயும் ஏபியும் ஏடியும் ஏசியும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ஏஇ பை ஏபி ஏடி பை ஏசி தே ஆர் ப்ரொபோர்ஷனல் 1/2. ஹவு கம்? இது 1னா இது டபுள் ஆகும், ஏன்னா மிட் பாயிண்ட் இல்லையா? ஸோ 1/2 இருக்கும். அண்ட் காமன் ஆங்கிள் இருக்குது. எஸ்ஏஎஸ் க்ரைட்டீரியா படி ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏஇடி divided by area of the triangle ABC. அது ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எப்படி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா, அதோட சைட் ரேஷியோவோட ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். 1/2 ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். தட் இஸ் 1/4. அப்போ 1/4 தெரிஞ்சு போச்சு. நமக்கு இந்த வேல்யூ தெரியணும், இது தெரியும் 108. அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ நமக்கு என்ன தெரியணும்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇடி, ஏரியா ஆஃப் ஏபிசி 108. நமக்கு இங்கே கிடைச்ச ஃப்ராக்ஷன் 1/4 கொண்டு வந்து சால்வ் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AED 108/4 27. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இது 27 தெரிஞ்சு போச்சு. ஸோ 108ல் 36, இது ஒரு 36, 27 போச்சு. 72 + 27 99 போயிடுச்சு. 108ல் 99 போக மீதி என்னவாக இருக்கும்? அல்டிமேட்டாக 108ல் 36 ஒரு 18 இன்னொரு 18 இது 27 கடைசியாக போச்சு. ஸோ 108ல் 99 போயிடுச்சு, மீதி 9. So what is the area of the remaining triangle? That is triangle EOD. So EDO. இந்த triangle area என்ன இருக்கும்? 9 square centimeter. That's it. அடுத்த question பார்த்துடலாம். The minimum possible value of x squared minus 6x plus 10 by 3 minus x for x less than 3 years. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை இந்த டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறேன். ஸோ x is less than 3, அப்போ 3 more than x மாறிடும், and 3 minus x more than 0 மாறிடும். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் இதை ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தேன்னா kன்னு எடுத்தால் it should be a positive value, அப்படி தானே? ஸோ 3 minus x is more than 0, அப்போ k should be more than 0. நான் இதை kன்னு எடுத்துக்கிறேன். சரி, ஏன் இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாற்ற போகிறேன், k மூலமாக மாற்ற போகிறேன். எப்படின்னா, இந்த நியூமரேட்டர் பார்ட் என்ன பண்ண போகிறேன், x squared minus 6x plus 10 plus 9 plus 1 மாற்ற போகிறேன். ஏன்னா இந்த பார்ட் கம்ப்ளீஷனாக ஸ்கொயராக மாறிடும். ஓகே, அண்ட் டிவைடட் பை 3 minus x. இது என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு x minus 3 ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 பை 3 minus x. இது என்னது? 3 minus x. இதை ஸ்கொயர் பண்ணால் 3 minus x ஹோல் ஸ்கொயர் ஆர் x minus 3 ஹோல் ஸ்கொயர், ரெண்டுமே சேம் வேல்யூ தானே. அப்போ நான் இதை k ஸ்கொயர்னு சொல்ல முடியும். அண்ட் தட் மீன்ஸ் k ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 பை k. இந்த கேவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, இது என்ன பண்ண முடியும்? இது k ப்ளஸ் 1 பை கேன்னு ஆகும். நமக்கு நல்லா தெரியும் x ப்ளஸ் 1 பை x ஒரு y ப்ளஸ் 1 பை y. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்கும்போது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும்போது இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, k ப்ளஸ் 1 பை k மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கணும், இல்லாட்டி k ப்ளஸ் 1 பை k லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு -2 இருக்கணும். ஸோ ரெண்டு வேல்யூ இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் எது இங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். நமக்கு நல்லா தெரியும் k இஸ் பாசிட்டிவ், கரெக்டாக? k பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ், வரப்போகிற வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் ஆன்சர். விச் மீன்ஸ் k ப்ளஸ் 1 பை k வந்து 2லேருந்து ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதாவது k ப்ளஸ் 1 பை k will be 2 பாயிண்ட் சம்திங், 3 பாயிண்ட் சம்திங் போயிட்டே இருக்கும்.
அப்போ least value என்னவா இருக்கும்? Least is 2. That is your answer. Least value is 2. Yes. அடுத்த question பார்த்துடலாம். Neetu has an initial capital of rupees 20,000. Out of this, she invests rupees 8,000 at 5.5% in Bank A, rupees 5,000 at 5.6% in Bank B, and the remaining amount at X percentage in Bank C, each rate being simple interest per annum. Her combined annual interest income from these investments is equal to 5% of the initial capital. 5% of the initial capital. 20,000. 20,000 la 5%. If she had invested her entire in initial capital in Bank C alone, then her annual interest income in rupees would have been, okay, so 5% of 20,000 எவ்வளோ 1,000, right? 20,000 ல 10% 2,000, அதில் பாதி 5% which is 1,000. 1,000 மூணு பாட்டாக பிரியுது. Bank A, Bank B, Bank C. Bank A எவ்வளோ போட்டிருக்காங்க? 8,000 at 5.5%. 8,000 at 5.5%. அந்த ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கும்? இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்? 440. 8 into 5.5 or 8 into 55. 440. அடுத்தது பேங்க் பி என்ன பண்ணியிருக்காங்க? 5,000 at 5.6%. Cut the zeros. 5 into 56. 50 into 5.6. 5 into 56. 280. சரி, 1000ல் 440 280 இருக்குது. பேலன்ஸ் இங்கே வரணும். ஏன்னா மீதி அமௌண்ட்டை பேங்க் சியில் போட்டிருக்காங்க. என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லலை. அட் X percentage. ஸோ மொத்தமாக எவ்வளோ? 20,000. 20,000ல் 8,000 5,000 13,000 போச்சு. 13,000 போச்சு. மீதி 7,000 இருக்குமா? 7,000 at the rate of interest R%. இந்த பேலன்ஸ் என்னவாக இருக்கும்? அவுட் ஆஃப் 1,000 440 280 போச்சு. 400 200 600 720 போச்சு. 1000ல் 720 போச்சுன்னா மீதி 280 இருக்குமா? 280. 1000ல் 720 போச்சு, மீதி 280. இந்த 280 எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ இதை கட் பண்ணோம்னா 0 0 கட் ஆச்சு. திஸ் இஸ் கட் ஃபார் 4 times. அப்போ ஆர் வந்து 4%. இப்போ பேங்க் சி என்ன பண்ணுது? 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கு. இப்போது அவங்க நீத்து என்ன பண்ணுறாங்க? அந்த மொத்த அமௌண்ட் 20,000 கொண்டு போய் பேங்க் சியில் இன்வெஸ்ட் பண்ண என்ன இருக்கும்? ஸோ பேங்க் சி 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 4% பெர் ஆனம்க்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? 800. கரெக்டா? அண்ட் that's your answer, 800. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். The arithmetic mean of all the distinct numbers that can be obtained by rearranging the digits in 1421 including itself is. ஸோ 1421 நம்மக்கிட்ட மொத்தம் 4 digits இருக்குது. இதை எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? ரீஅரேஞ்ச் பண்ண முடியும்னா 4 factorial ways divided by 2 factorial. ஏன்னா 1 repeated for 2 times. மொத்தம் 12 வழி இருக்குது. இந்த 12 வழியில் எப்படி செக்மெண்ட் பிரியுது? நான் 1 யூனிட் டிஜிட்டாக வச்சு மீதி 3 டிஜிட்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு 142 இருக்குது. 3 factorial ways 6 ways வந்துடும். இதுவே நான் 2 யூனிட் டிஜிட்டாக வச்சுட்டு மற்ற 3 டிஜிட்டை அரேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்ன டிஜிட் இருக்கும்? 1 1 4. இந்த 3 டிஜிட்டை எப்படி அப்ளை பண்ண அரேஞ்ச் பண்ண முடியும்? 3 factorial by 2 factorial. ஏன்னா 1 repeated for 2 times, அதனால் 3 ways. லைக்வைஸ் 4 இருக்கும். 3 factorial by 2 factorial 3 ways. ஸோ என்கிட்ட 12 ways of numbers, 12 அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் செக்மெண்ட் பிரிச்சாச்சு. இப்போ இந்த 6 வழியிலையும் 6 அரேஞ்ச்மெண்ட்லையும் 1 தான் யூனிட் டிஜிட். இந்த 3 அரேஞ்ச்மெண்ட்டில் 2 தான் யூனிட் டிஜிட். இந்த 3 அரேஞ்ச்மெண்ட்டில் 4 தான் யூனிட் டிஜிட். அப்போ சம் ஆஃப் த யூனிட் டிஜிட்ஸ் பார்த்தோம்னா என்கிட்ட 6 1 இருக்குது, 3 2 இருக்குது, 3 4 இருக்குது. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ், சம் ஆஃப் யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் பார்ப்போம். என்னவா இருக்கும்? 6 1 அப்போ 6 இருக்குது, 3 2 இருக்குது, 3 times of 2 6 அகெயின், அண்ட் 3 4 இருக்குது 12. அப்போ என்ன ஆச்சு? 24. ஸோ சம் ஆஃப் த யூனிட் டிஜிட் மட்டும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 24 வரும். ஸோ யூனிட் டிஜிட் மட்டும் இருக்குது 12 வழியில். ஸோ 24 வந்துடும். இதே மாதிரி 10th டிஜிட் பார்த்தோம்னா இது ஒரு 24 வந்துடும். 100th டிஜிட் அது ஒரு 24. 1000 டிஜிட் அது ஒரு 24. ஸோ இதை நான் எப்படி எழுதுவேன்? 24 + 24 times of 10 + 24 times of 100 + 24,000 times of 1000. அப்போ 24 காமனாக எடுத்தோம்னா 1000 + 100 + 10 + 1. ஸோ 24 times of 1111. ஸோ இதுதான் சம் ஆஃப் த நம்பர்ஸ். எனக்கு தேவை அரித்மெட்டிக் மீன். மொத்தம் எவ்வளோ நம்பர் பாசிபிள்? 12 நம்பர்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ எனக்கு அரித்மெட்டிக் மீன் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த நம்பர் டிவைடட் பை 12. 24 times of 1111 by 12
cut panna 2 times, so 2 2 2 2. Answer is yes, option B. Done. Another question. A school has less than 5,000 students, and if the students are divided equally into the teams of either 9, 10, 12, 25 each, exactly 4 are always left out. So 9 9 purichumna 4 left out, 10 10 puricha 4 left out, 12 12 puricha 4 left out, 25 25 puricha 4 left out. So obviously LCM involve ஆயிருக்குங்க. However, if they are divided into terms of 11 each, no one is left out. So it should be a multiple of 11 as well. Sorry. The maximum number of teams of 12 each that can be formed out of the students in the school is sorry. So நமக்கு தேவையான number LCM of these numbers 4 left outல plus 4. அப்போ நம்பர் எனக்கு என்னன்னா LCM of 9, 10, 12, 25 plus 4. ஸோ இந்த நம்பர் எக்ஸாக்ட்லி அந்த நம்பர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட மல்டிப்ளாகவும் இருக்கலாம். எல்சிஎம் எக்ஸாக்ட் எல்சிஎம்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்சிஎம்மோட மல்டிப்ளாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் மை நம்பர். ஸோ எல்சிஎம் ஆஃப் 9, 10, 12, 25. 12 and 25 கோப்ரைம் நம்பர்ஸ், அதோட மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் 300. சரி, 300 போகும், இங்கே போகாது. ஸோ அடுத்த மல்டிபிள் ஆஃப் 300 600 ஒர்க் அவுட் ஆகாது, 900 ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது 900, இதோட எல்சிஎம் இஸ் 900 plus 4. சரி, வெறும் 900 மட்டும் இல்லை, we can write it like this, 900k plus 4. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 900k plus 4. ஸோ இதுதான் நம்பர் நமக்கு. இது 900 plus 4 ஆக்கலாம், இல்லை 1800 plus 4 ஆக்கலாம், இல்லை 2700 ப்ளஸ் கேவோட வேல்யூ 1 2 3 4 அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ என்னென்ன வேல்யூனா 904, 900 plus 4. அடுத்தது 2 அப்ளை பண்ணுறேன், 1000, ஓகே 1800 plus 4, 1800 plus 4, 1804, 2704, 3604, 4504. ஓகே, இதை தாண்டி போகாது, ஏன்னா லெஸ் தேன் 5000 தான் இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு நம்பர் டிவிசிபிள் பை 11 இருக்கணும். ஏன்னா எக்ஸாக்டாக 11 11 பிரித்தோம்னா நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லெஃப்ட் அவுட். கரெக்டாக? ஸோ எந்த நம்பர் டிவிசிபிள் பை 11 பார்க்க போகிறோம். 9 4 13 - 0 இது ஒர்க் அவுட் ஆகாது. 1804 1, இங்கே 12, டிவிசிபிலிட்டி ஆஃப் 11 க்ரைட்டீரியா பார்க்குறோம். 12 - 1 11 இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ 27 2 11 ஒர்க் அவுட் ஆகலை. அகெயின் 3 10 ஒர்க் அவுட் ஆகலை. அகெயின் 4 9 ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒரே நம்பர் தான் இருக்குது, 1804. இப்போ என்கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1804. ரைட்டு. ஸோ இந்த 1804 ஸ்டூடெண்ட்ஸை 12 12 பிரித்தோம்னா எவ்வளோ குரூப் ரெடி பண்ண முடியும்? ஸோ n/12 என்ன இருக்கும்? 1804 டிவைடட் பை 12. ஸோ 180னா 15 டைம்ஸ் 150 குரூப்ஸ் ரெடி பண்ண முடியும். 4 அகெயின் வில் பி லெஃப்ட் அவுட். நமக்கு அது தேவையில்லை. எவ்வளோ குரூப்ஸ்? 150 குரூப்ஸ். த ஆன்சர் இஸ் 150. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். 2 cars travel from different locations at constant speeds. To meet each other after starting at the same time, they take 1.5 hours if they travel towards each other. If they travel towards each other, so faster car here, slower car, travel towards each other 1.5 hours. Okay, but 10.5 hours if they travel in the same direction. So ஒரு கேப்ல இருந்து சேம் directionல போனாங்கன்னா slower car, it takes 10.5 hours. All right. If the speed of the slower car is 60 km/h, then the distance traveled in kilometer by the slower car when it meets the other car while traveling towards each other. அவங்க இந்த ஆங்கிளில் கேட்குறாங்க. ஸோ 2 காரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது மீட் பண்ணுற டைம் வரைக்கும் ஸ்லோவர் கார் கடந்த டிஸ்டன்ஸ் என்ன, கடந்து போன டிஸ்டன்ஸ் என்ன. ஸோ ஸ்பீட் தெரியணும், டைம் தெரியணும், ரெண்டுமே இருக்குது. Speed of the car is 60 km/h and time taken is 1.5 hours when they meet each other. Correct? So distance is speed into time. 60 into 1.5, 90 km. Simple. Answer irukku. Adutha question paathalam. Root of 7/5 whole to the power 3x minus y is equal to 875/2401 and 4a/b whole to the power 6x minus y and equals to 2a/b whole to the power y minus 6x for all non-zero real values of a and b. Okay, these are non-zero real values. Then the value of x plus y is, okay, first x part sort out x and y. First equation, root of
7/5 whole to the power 3x minus y equals to 875 divided by 2401. Okay, 2401 is 7 to the power 4. இது 7ல cancel ஆகுமா? 84, 35 cancel ஆகுது. So ரெண்டுத்தையும் cancel பண்ணிடலாம். So divide by 7, you will get 1, 2, 5. இது 3, 4, 3, 343. இது வந்து 5 cube, இது 7 cube சம்பந்தப்பட்டு வருது. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா 7/5 whole to the power 3x minus y whole divided by 2. பவரில் 1/2 மாறும், ஸ்கொயர் ரூட்டில் பவரில் 1/2 மாறிடும். அண்ட் திஸ் பிகம்ஸ் 5/7 whole cube. ஏன்னா இது 5 cube, இது 7 cube, கரெக்டாக? எனக்கு இங்கே 5/7, அங்கே 7/5 இருக்குது. உல்ட்டா பண்ணிடுவோம். இந்த பாட்டை அப்படியே மாற்றுவேன். தட் இஸ் 5/7 இது நெகட்டிவாக மாறும், y minus 3x by 2. ஸோ நெகட்டிவ் ஆஃப் திஸ் என்ன ஆகும்? மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிடும், அந்த மாடல். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 5/7 whole to the power 3. பேஸ் சேம், பவர் வேறு வேறு இருக்குது, தட் ஷுட் பி சேம். அப்போ கணக்குப்படி y minus 3x by 2 should be equal to 3. அப்போ y minus 3x equals to 6. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுப்போம். அடுத்தது 4a by b whole to the power 6x minus y, 2a by b whole to the power y minus 6x. ஸோ ரெண்டுமே ab ரியல் நம்பர்ஸ், வேறு வழியே இல்லை. இந்த ரெண்டும் சேம் வேறு வேறு இருந்தாலுமே பவர் சேமாக இருக்கணும், பவர் ஒரே வேல்யூ தான் இருக்கணும், ஜீரோவாக தான் இருக்கணும். ஸோ இது ஜீரோவாக இருக்கணும், இது ஜீரோவாக இருக்கணும், ரெண்டுமே ஜீரோ தான். விச் மீன்ஸ் 6x minus y or y minus 6x எப்படி பார்த்தாலும் that should be 0. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லுவோம்? y is equal to 6x. ஸோ இந்த ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் எப்போ ஈக்குவல் ஆகும்னா only when the power is 0. anything to the power 0 is 1. சேம் வேல்யூ will happen. எனக்கு 4a by b இருக்குது, இங்கே 2a by b இருக்குது. ரெண்டுமே எப்போ சேமாக இருக்குன்னா 1ஆக இருக்கும்போது தான் சேமாக இருக்கும். எப்போ 1ஆக இருக்கும்? பவர் 0வாக இருந்தால் மட்டும்தான், வேறு வழியே இல்லை. ஸோ y equal to 6x is my equation number 2. இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ y minus 3x equal to 6 ஆச்சு, y equal to 6x ஆச்சு. இதை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். 6x minus 3x equal to 6. அப்போது 3x is equal to 6. then x is equal to 2. x 2 ஆகிடுச்சா? அப்போ y என்னவா இருக்கும்? இதை வச்சு y is equal to 12. x தெரியும், y தெரியும், நமக்கு x plus y வேணும். அப்போது x plus y 2 plus 12 14. So the answer is 14. அடுத்த question. In a triangle ABC, AB equals to AC equals to 8 cm. A circle is drawn with BC as a diameter passes through A. Another circle drawn with center at A passes through B and C. Then the area in square centimeter of the overlapping region between the two circles is. Okay, the logical on a geometry question. So first AB AC. So AB AC na ipo edukome. AB AC, AB யும் 8, AC யும் 8. ஸோ ரெண்டுமே தெரியும். ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா அடுத்த லைன், a circle is drawn with BC as a diameter passes through A. ஸோ BC டயமீட்டரை வச்சு ஏல பாஸ் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரணும்னா அது கண்டிப்பாக செமி சர்க்கிளாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதில் கண்டிப்பாக செமி சர்க்கிளாக வரணும். வந்தாச்சு. அடுத்தது இன்னொரு சர்க்கிள், another circle is drawn with center A. இதை சென்டராக வச்சுக்கிட்டு passing through B and C. ஸோ passing through B and Cனா ஏபியோ ஏசியோ ரேடியஸாக இருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ இதை வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஒரு பெரிய சர்க்கிள் வந்தாச்சு. ஓகே, தென் த ஏரியா இன் ஸ்கொயர் சென்டிமீட்டர், த ஓவர்லாப்பிங் ரீஜன் பிட்வீன், நமக்கு தேவையான இந்த ஏரியா தான். ஸோ நமக்கு தேவையான இந்த ஏரியா. எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இருக்க சின்ன சர்க்கிள் ஏரியா, which is ட்ரையாங்கிள் இருக்க ஒரு சின்ன சர்க்கிள் ஏரியா. வாட் இஸ் தட்? நமக்கு செமி சர்க்கிள் வந்துடுமா? செமி சர்க்குலர் ஏரியா வந்துடும். ஓகே, கொஞ்சம் கிளியராக செமி சர்க்குலர் ரீஜன் வந்துடும். ரைட், இது ஒன்று. அடுத்தது இந்த பெரிய சர்க்குலர் ஏரியா, அது எப்படி வரும்? ஒரு குவாட்ரண்ட்டில் இருக்க செக்மெண்ட், நமக்கு தேவையான இந்த ஏரியா, இந்த ஏரியா மொத்தமாக ப்ளஸ் இந்த ஏரியா ஆட் பண்ணிட்டோம்னா ஓவர்லாப்பிங் ரீஜன் கிடச்சிடும். ஸோ இது என்னது? நமக்கு 8 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், ரைட் ட்ரையாங்கிள், ஐசோசஸ் ரைட் ட்ரையாங்கிள். அப்போ அது 8√2 மாறிடுமா?
இது டயமீட்டர். ரேடியஸ் என்னவாக இருக்கும்? ஸோ ரேடியஸ் அதில் பாதி. ஸோ செமி சர்க்கிளோட ஏரியா என்னவாக இருக்கும்? ஏரியா 1 நான் எடுத்துக்கிறேனே. 1/2 பை ஆர் ஸ்கொயர். பை ரேடியஸ் என்ன? 4/√2. சாரி 4√2. இதில் பாதி தானே, 4√2 வந்துடும். 4√2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 4√2 ஹோல் ஸ்கொயர் 16, 32, 32/2 அகெயின் 16 பை வந்துடும். ஏரியா 1. ஏரியா 2 என்னது? இது 8, இது 8. ரேடியஸ் 8. ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் என்ன? 1/4 பை ஆர் ஸ்கொயர். 1/4 பை ஆர் ஸ்கொயர் 8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half into base into height. half into base into height. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும் எனக்கு? 64/4 16 பை மைனஸ் இதை கட் பண்ணால் 32. ஸோ ரெண்டு ஏரியாவை ஆட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். A1 + A2 தான் எனக்கு மொத்த ஆன்சர் வந்துடும். ரைட்டா? ஸோ A1 என்ன? 16 பை. இது 16 பை மைனஸ் 32. ரெண்டு ஆட் பண்ணால் 32 பை மைனஸ் 32. ஸோ எனக்கு அல்டிமேட்டாக A1 + A2 வேணும். 32 பை மைனஸ் 32. 32 காமன் எடுத்தால் பை மைனஸ் 1 இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ். That's your answer. அடுத்த question. The average of all 3-digit terms in the arithmetic progression 38, 55, 72 is. Arithmetic progression அப்போ common difference வேணும். 17 is the gap. அப்போது இது 17, 17. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? மல்டிபிள் ஆஃப் 17 மாதிரியே கொண்டு போக போகிறேன். which is இது 34 + 4 சொல்லலாம். then 51 + 4, then 68 + 4 அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு 3-digit நம்பர்ஸ் தான் வேணும். 34 not 17 times of 2. 17 times of 6 will be the first number. Correct? Plus 4. So this will be the number in the series. Correct தானே? So +4 + 4 தான் இந்த சீரீஸில் இருக்க நம்பராக இருக்குது. So that's your first triple digit number which is a multiple of 17 + 4. இந்த மாடலில் வந்திருக்கு. இது அப்படியே போயிட்டே இருக்கும். 102 + 4 அடுத்து 119 + 4 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ கடைசி நம்பர் கண்டுபிடிக்கணும். கடைசி ட்ரிபிள் டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்? இதை 10 டைம்ஸ் ஆக்குறேன். 1020 + 4 will be in the series. கரெக்டாக? ஸோ 1020 + 4 இருக்கும். ஆனால் அது நமக்கு தேவையான ட்ரிபிள் டிஜிட் நம்பர் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கும். அது என்னது? 1003 + 4. 17க்கு முன்னாடி. ரைட்டா? அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் நமக்கு தேவையான நம்பராக இருக்கலாம். செக் பண்ணி பார்த்தோம். 1003ல் 17 போச்சுன்னா 986. ஓகே. ஸோ இதுதான் கடைசி நம்பர் நமக்கு. 986 + 4. ஸோ நமக்கு தேவையான நம்பர்ஸ் இந்த செட்டில் வந்துடுச்சு. என்னென்ன நம்பர்ஸ் அது? ஸ்டார்டிங் வித் 106. ஏன்னா 102 + 4 106 வந்துடும். அடுத்தது ஒரு 17 ஜாஸ்தி 123, அப்புறம் 130, அப்புறம் போயிட்டே இருக்கும். 140 அப்படி போயிட்டே இருக்கும். கடைசி நம்பர் என்ன? 986 + 4 990. எனக்கு இந்த நம்பரோட அரித்மெட்டிக் மீன் வேணும். ஸோ இது ஏபியில் இருக்குது. சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்ன ஃபார்முலா? Sn is equal to n/2 into a plus l. a plus l is 106 plus 990. சரி, எனக்கு ஆவரேஜ் வேணும், அரித்மெட்டிக் மீன். ஸோ ஆவரேஜ் ஆர் அரித்மெட்டிக் மீன் என்னவாக இருக்கும்? Sn sum of the terms divided by number of terms. கட் பண்ணுவோமா? ஸோ this becomes 1/2. இந்த by n கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் 1/2 மட்டும் மெஞ்சும். 1/2 into இதை சால்வ் பண்ணோம்னா 1096 வரும். ஆட் பண்ணோம்னா ஸோ 1096/2 அதில் பாதி 548. இவ்வளோ தான் ஆன்சர். சிம்பிள். அடுத்த கொஷின் பார்த்துடலாம். The lengths of all 4 sides of the quadrilateral are integer valued. The 3 of its sides are of length 1 cm, 2 cm and 4 cm. Then the total number of possible lengths of the fourth side is. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரில் 4 சைடு. ஓகே, 1 2 3 4 4 சைடு இருக்குது. 4 சைடில் நமக்கு 3 லென்த் கொடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ணலாம்? 1 2 4 எடுத்துப்போம். இது 5th சைடு 4th சைடாக எடுத்துப்போம். எக்ஸ் என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு குவாட்ரிலேட்டரில் 3 சைடோட லென்த்தை ஆட் பண்ணோம்னா 4வது சைடை விட பெருசாக இருக்கணும். அப்போ லாஜிக்கலி 1 + 2 + 4 மோர் தென் எக்ஸ். இது ஒன்று. ஆனால் இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா, ஒருவேளை இந்த லென்த் 4 இருக்கு இல்லையா, அதான் லாங்கெஸ்ட் லென்த்தாக இருக்கலாம். தட் மீன்ஸ் சும்மா இப்படி எடுத்துட்டோம்னா இது 1 2 இது எக்ஸு இது 4. குவாட்ரிலேட்டர் தானே, இது ஒரு ஷேப்பில் இருக்குது, 4 சைடு இருக்குது. ஸோ இந்த குவாட்ரிலேட்டரில் லாங்கெஸ்ட் சைடு 4ஆக இருந்துச்சுன்னா லாஜிக்கலி என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் தீஸ் 3 சைட்ஸ்
should be more than the fourth side, that is x plus 1 plus 2 more than 4. So இதை solve பண்ணுவோமா? 7 more than x, okay, x should be less than 7. இந்த இடத்துல 3 இங்கே வந்துடும், so x is more than 1. 1 விட பெருசாக இருக்கணும், 7 விட குட்டியாக இருக்கணும், எல்லாமே integer valued. So positive integers more than 1 but less than 7. more than 1 னா 2 வரும், 3 வரும், 4 வரும், 5, 6. less than 7 integer is 6. So இந்த 5 solution possible. So totally 5 values are possible. That's it. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். If 3 plus 2 root 2 is a root of the equation ax squared plus bx plus c equals 0 and 4 plus 2 root 3 is a root of the equation ay squared plus my plus n equals 0, where a, b, c, m, n are integers, then the value of b by m plus c minus 2b by n is. Okay, ஒரு quadratic equation இருக்குது, அதில் one of the roots indices in searchல இருக்குன்னா, அதாவது 3 plus 2 root 2 a plus root b இருந்துச்சுன்னா இன்னொரு ரூட் a minus root b அதோட கான்ஜுகேட்டாக மாறும். அப்போ அந்த கணக்குப்படி ax squared plus bx plus c equals 0 இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபான்னு ஒரு ரூட் எடுத்தோம்னா 3 plus 2 root 2, பீட்டா என்னவாக இருக்கும் 3 minus 2 root 2. இதை பேஸ் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். சாரி, ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி பார்த்தா மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா சி பை ஏ. இந்த நம்பர்ஸ், இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 3 + 3 6 + 2 root 2 - 2 root 2 கேன்சல்டு. this should be 2 root 2. Sorry. And c by a na a plus b a minus b, a squared minus b squared 9 minus 2 root 2 whole square, 2 square 4 root 2 2 8 ஆச்சு 1. ஓகே, ஸோ இதெல்லாம் மைனஸ் b by a c by a. ரைட், அடுத்தது ay square my plus n plus n காமான்னு ஒரு ஈக்குவேஷன் ரூட் எடுக்கிறோம், தட் இஸ் 4 + 2 root 3. அப்போ டெல்டா இன்னொரு ரூட்டாக மாறும் 4 - 2 root 3. சேம் ப்ராசஸ், காமா ப்ளஸ் டெல்டா, காமா டெல்டா, காமா ப்ளஸ் டெல்டா, காமா டெல்டா. காமா ப்ளஸ் டெல்டா என்னாச்சு, இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி பார்த்தா மைனஸ் எம் பை ஏ, இதை பேஸ் பண்ணி பார்த்தா என் பை ஏ, ஐ மீன் ஈக்குவேஷனுக்கு. அண்ட் வேல்யூஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 4 4 8 ஆச்சு, ப்ளஸ் 2 root 2 - 2 root + 2 root 3 - 2 root 3 cancelled. a squared minus b squared, a square is 16, b square is 4 times of 3 12, இது 4 ஆச்சு. ரைட்டா? ஸோ எல்லாமே எம்ஏ என்ஏ அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ கொண்டு வர முடியுமா? இது என்ன பண்ணலாம், m is equal to -8a. ஓகே, தென் n is equal to 4a. அப்போ முன்னாடி இருக்க வேல்யூவும் மாற்றிடுவோமே. முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது, b is equal to -6a. ஓகே, அடுத்தது c is equal to a. ஸோ b வந்து -6a, c plus a, m -8a, n 4a. அப்போ இந்த வேல்யூவில் அப்ளை பண்ணுவோமா? நமக்கு தேவையானது b by m plus c minus 2b by n. b வந்து நமக்கு -6aன்னு பார்த்தோம், m is -8a plus c a ஆச்சு, minus 2b வந்து again 2 times of -6a ஆச்சு, whole divided by 4a. ஸோ இதை மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஏஏ கேன்சல் ஆகிடும், இது வந்து 3/4 மாறிடும். இங்கே ஏ காமன் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 1 இருக்கும், -2 times of -6 is +12. ஸோ 1 + 12 is 13/4 ஆச்சு, 16/4 4. 16/4, ஆன்சர் இஸ் 4. ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் சி. That's it. Consider 6 natural numbers such that the average of two smallest numbers is 14, the average of largest two numbers is 28. Then the maximum possible value of the average of 6 numbers is. 6 நம்பர் இருக்குது, அதோட சம்மும் ஆவரேஜும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 6 நம்பர் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம், ABCDEF. ஸோ 6 நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் ஸ்மாலஸ்ட் 2 numbers have the average 14. இதோட ஆவரேஜ் 14. லார்ஜஸ்ட் 2 numbers their average is 28. ஸோ இதோட ஆவரேஜ் 28. இப்போ ஆவரேஜ் தெரியும்ல, சம் கண்டுபிடிக்கலாமா? A plus B twice of this 14, அப்போ என்ன ஆகும், 28 ஆகும். அண்ட் E plus F
56 ஆகும். இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, நமக்கு நிறைய ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நம்பர் ஷுட் பி க்ளோசர் டு ஈச் அதர். எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ நம்ம கேப் நிறைய கிடைக்கும். I'll tell you. ஸோ ஏவும் பியும் பக்கத்தில் இருக்கணும், ஆனால் சம் 28 வரணும். எப்போ பாசிபிள்? 14 இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாமே டிஸ்டிங்க்ட் நம்பர்ஸ். ஸோ இது 13, இது 15 இருக்கும். ஓகே, ENF சம் வந்து 56 இருக்கணும். நான் என்ன பண்ணலாம், 30, 26 எடுக்கலாம். இருந்தாலும் இன்னும் பாசிபிலிட்டி வரும். 30, 26க்கு பதிலாக பெட்டர் பாசிபிலிட்டி எங்கே வரும்? 29, 27 வரலாம். ஏன்னா 28, 28 வராது. 29, 27. ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா நமக்கு 27, 29. 27, 29. நம்ம ABCD EF வந்து அசெண்டிங் ஆர்டரில் எடுக்கோம்ல. ஸோ இது இப்படி இருக்கும். 13, 15, நமக்கு C, D, அப்புறம் 27, 29. இந்த CDக்கான பாசிபிலிட்டி என்ன? 15 விட பெருசாக இருக்கணும், 27 விட குட்டியாக இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் 16லேருந்து 26 வரைக்கும் எல்லா நம்பரும் பாசிபிள். நான் இங்கே 16, 17, 17, 18, 18, 19, 19, 20 இல்லை 16, 20 என்ன வேணால் எடுக்கலாம். சரியா? ஆனால் எனக்கு எப்போ வரும்? மேக்ஸிமம் சம் எப்போ வேணும்? ஏன்னா மேக்ஸிமம் பாசிபிள் ஆவரேஜ் வேணும் இல்லையா? ஸோ எனக்கு மேக்ஸிமம் சம் எப்போ வரும்னா இங்கே ரெண்டுமே மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ இருக்கும்போது, இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு உட்பட்டு மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ வேணும். அதாவது எப்போ வரும்? 13, 15, 25, 26, அப்புறம் 27, 29. கரெக்டாக? ஸோ இது மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ கிடைச்சாச்சு. இதோட சம் என்ன? நமக்கு 28ன்னு தெரியும். இதோட சம்மு 56 தெரியும். இதோட சம் என்ன இருக்கும்? 51 இருக்கும். ஸோ மொத்தம் 6 நம்பரோட சம் இது தான். ப்ளஸ் டிவைடட் பை 6. அப்போ தான் எனக்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் கிடைக்கும் இல்லையா? ஸோ திஸ் ஷுட் பி த ஆவரேஜ். 107, 135, 135 by 6, 22.5. ஆன்சர் எஸ், ஆப்ஷன் ஏ. That's it. Welcome back. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். A glass contains 500 cc of milk and cup contains 500 cc of water. From the glass, 150 cc of milk is transferred to the cup and mixed thoroughly. Next, 150 cc of this mixture is transferred from the cup to the glass. Now the amount of water in the glass and the amount of milk in the cup are in the ratio. So logically என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we have 500 cc, 500 cc, milk and water. So milk 500 cc, இங்கே water 500 cc. ஸோ இது என்ன? இந்த கிளாஸ், இது கப். ஓகே, ஸோ கிளாஸ்லேருந்து 150 cc இங்கே எடுத்து ஊற்றிட்டு அண்ட் இங்கேருந்து மறுபடியும் 150 cc எடுத்து ஊற்றிடுறதுக்கப்புறமா இங்கே மில்க் என்ன, இங்கே வாட்டர் என்ன, இங்கே வாட்டர் என்ன, இங்கே மில்க் என்ன. ஸோ இங்கே ரெண்டு ரேஷியோ கண்டுபிடிச்சணும். டெக்னிக்கலி இதில் இருக்க வாட்டர் என்ன, இதில் இருக்க மில்க் என்ன கண்டுபிடிச்சா போதுமானது. ரைட்டா? ஸோ பார்ப்போம். மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ. எனக்கு கிளாஸ் இங்கே இருக்குது, கண்டெய்ன்ஸ் மில்க், cup contains water. Fine. ஸோ முதல்ல என்கிட்ட 500 cc மில்க் இருந்துச்சு. none of the cc is water, nothing. இந்த இடத்துல 0 cc மில்க் அண்ட் 500 cc வாட்டர். இங்கேருந்து 150 எடுத்தாச்சு. இங்கே 350 cc மில்க் இருக்கும், நத்திங் வாட்டர். நம்ம எடுத்து இன்னும் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. இங்கே பார்த்தோம்னா 150 cc மில்க், 500 cc வாட்டர். கரெக்டாக? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, the ratio is 3:10. சார்ட் அவுட் பண்ணோம்னா 3:10. அதாவது இங்கே மில்க் எடுத்து இங்கே ஊற்றினதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ராப் எடுத்தாலும் 3:10 ரேஷியோவில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கும். 3 பார்ட் மில்க்கு, 10 பார்ட் வாட்டர், டோட்டலி 13 பார்ட்ஸ். ஸோ கணக்குப்படி இங்கேருந்து ஒரு 150 எடுத்து இங்கேருந்து ஒரு 150, இந்த 650 ml ஒரு 150 ml நான் எடுக்கிறேன். சிசி 150 cc எடுக்கிறேன். இப்போ இங்கே என்ன ஆகும்? 350, 150. இந்த 150யும் இந்த 150யும் சேம் வேல்யூவை சேம் குவான்டிட்டி, சேம் செட் ஆஃப் வேல்யூஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. என்னென்னா இதுலேயும் சேம் வேல்யூஸ் தான், விச் இஸ் இங்கே மில்க், இங்கே வாட்டர். 3 out of 13 of 150 is milk. கரெக்டாக? ஸோ 3:10 3 out of 13. மீதி 10 out of 13 of 150 is water. சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இதில் இருக்க வாட்டர் என்ன? சரி, கிளாஸில் இருக்க வாட்டர், திஸ் இஸ் மை கண்டென்ட். ஓகே, இந்த 150 cc நான் என்னென்ன எடுத்திருக்கேன்? 3 out of 10, ஸோ 3 out of 13, 10 out of 13. ஓகே, ஸோ டெக்னிக்கலி ஐ ஹவ் டேக்கன் மில்க்.
இங்கேருந்து மில்க் மட்டும்தான் எடுக்கணும் அதனால். ஸோ மில்க் என்ன எடுத்திருக்கேன் 3 out of 13 of 150 டேக்கன். இங்கே எடுத்து இங்கே போட்டாச்சு கரெக்டாக. அப்போது இந்த 150 cc இங்கேருந்து எடுத்துல 150ல் 3 out of 13 வெளியில் போயிடுச்சா. அப்போது இந்த கப்புக்குள்ளே என்ன இருக்குது 150ல் 3 out of 13 ரீட்டைன் வெளில போக 10 out of 13 ரீட்டைன் இருக்கும். How come? Take 150 outside, 1 minus 3 by 13, அப்போ 10 by 13. ஸோ இதுவும் வந்துச்சு எனக்கு. ஸோ லாஜிக்கலி என்னது, இந்த கிளாஸில் இருக்க வாட்டர் கண்டென்ட், இந்த கப்பில் இருக்க மில்க் கண்டென்ட் ரெண்டுமே சேமாக இருக்கா. 10 out of 13 of 150, 10 out of 13 of 150. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது, which means they are in the same ratio 1:1. That's it. Hello guys, welcome to 2am Tamil channel. நம்ம இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், which is 2022 CAT paper slot 3 paper. சரியா? ஸோ ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மொதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இட்ஸ் ஆல் பேசிக் ஈக்குவேஷன். என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். சப்போஸ் k is any integer such that the equation 2x squared plus kx plus 5 is equal to 0 has no real roots. மொதல் keyword no real roots. And the equations x squared plus k minus 5x plus 1 equals 0 has two distinct real roots. அடுத்த clue for x. So we are going to solve for x as well as k. என்ன பண்ண போகிறோம், then the number of possible values of k is. சரி, எனக்கு k வேல்யூ வேணும், ஆனால் இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, k is any integer. ஸோ எனக்கு k இன்டிஜராக இருக்கணும். அண்ட் அந்த k வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணும்போது எனக்கு ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரு சில க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்னா, மொதல் ஈக்குவேஷன் நோ ரியல் ரூட்ஸ் வரணும், ரெண்டாவது ஈக்குவேஷன் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் வரணும். எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு மொதல் ஈக்குவேஷன் நோ ரியல் ரூட்ஸ்னால் என்ன அர்த்தம், நமக்கு டிஸ்கிரிமினன்ட் வச்சு பார்ப்போமா. நோ ரியல் ரூட்ஸ்க்கு டிஸ்கிரிமினன்ட் என்ன, டிஸ்கிரிமினன்ட் இஸ் less than 0, which is b squared minus 4ac less than 0. சொல்லுவோமா? இந்த ஈக்குவேஷனில் b ஸ்கொயர்னா என்னது, this part xோட கோஎஃபிஷியன்ட் k ஸ்கொயர் minus 4 into a வேல்யூ வந்து x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் and c is constant value 5 less than 0. அப்போது k ஸ்கொயர் இது 8 5 40, இந்த மைனஸ் 40 இங்கே கொண்டு வந்து ப்ளஸ் 40 எடுத்துட்டேன். அண்ட் இந்த விஷயம் என்ன சொல்லுது, k வேல்யூ k ஸ்கொயர் இஸ் less than 40. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, பட் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ இருந்திருக்கு, அந்த வேல்யூலாம் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஏன் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணும், எனக்கு k வேல்யூ எல்லாமே இன்டிஜராக வேணும், அதனால். ஸோ k வேல்யூ இது வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸாக வரும். எங்கன்னா -6லேருந்து +6 வரைக்கும் எல்லா வேல்யூ நான் எடுத்துப்பேன். k இஸ் அ வேல்யூ which belongs to, k வந்து -6லேருந்து +6 வரைக்கும் எல்லா வேல்யூ எடுத்துப்பேன். அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போதுலாம் k ஸ்கொயர் வந்து less than 40 இருக்கும். சப்போஸ் நான் 7 அப்ளை பண்ணேன், 7 அப்ளை பண்ணேன் ஆகும், இட் வில் பி 49, which is more than 40. எனக்கு அது வரக்கூடாது. ஸோ ஐ ஹவ் டேக்கன் த இன்டிஜர் வேல்யூ, கேவோட இன்டிஜர் வேல்யூ எடுத்தாச்சு. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த -6லேருந்து +6 வரைக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ், தட் இஸ் d should be more than 0. கரெக்டாக? ஸோ இதுக்கு என்ன வரும், k minus 5 whole square minus 4 into 1 into 1 should be more than 0. நான் என்ன பண்ணுறேன், k minus 5 whole square more than 4. அப்போ இதை நான் என்ன சொல்லலாம், k minus 5 whole square is more than 2 square சொல்லலாமா? அப்போ இந்த லாஜிக் படி என்ன ஆகும்னா, k minus 5 is more than +2 or k minus 5 is less than -2. ரெண்டு செட்டாக பிரிக்க முடியும். ஸோ k வேல்யூ ரெண்டு செட்டாக பிரிக்கிறேன், இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவேன். வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ k வேல்யூ k minus 5 is more than +2 இருக்கா, k minus 5 is more than +2. அப்போ k வேல்யூ என்ன ஆகும், more than 7 ஆகும். தட்ஸ் ஒன் பாசிபிலிட்டி. இன்னொன்று என்ன எடுத்தோம், k minus 5 is less than -2ன்னு எடுத்தோம்ல, அப்போ k வேல்யூ என்னவா இருக்கும், இட் should be 5 minus 2 3. இது ஒன்று, இது ஒன்று. ஸோ எனக்கு செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கிது. ஸோ இந்த சொல்யூஷனில் எனக்கு என்ன ஆகும், k வேல்யூ 8லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இந்த k வேல்யூ 3 விட ஒரு நம்பர் முன்னாடி 2லேருந்து -∞ வரைக்கும் போகும். ஸோ இதை வச்சு நான் சொல்லுவேன், k belongs to a number starting from 8 to infinity. இந்த இடத்துல k belongs to a number -∞ to 2. இப்படி போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு வேல்யூ இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ காமன் வேல்யூ எங்கேருந்து வருது அப்படின்னா,
நம்ம முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது k வேல்யூ -6லேருந்து +6 வரைக்கும் இருக்குது, ஒரு சின்ன லிமிட். இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது 8 to infinity பெரிய லிமிட், இது -2 to -infinity இன்னும் இந்த சைடில் இருக்க லிமிட். ஸோ இது காமனாக இருக்க வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதை பார்க்கணும். நமக்கு முன்னாடி இருந்த செட்டில் -6 to +6 இருக்குது. அப்போது k more than 7 ஒர்க் அவுட் ஆகாது, காமன் வேல்யூ வராது. அப்போ அந்த லிமிட் கட் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு வராது, இது வராது. அடுத்து இது செக் பண்ணுவேன். ஸோ -infinity to 2 அது ஒரு லிமிட், அண்ட் -6 to +6 அது இன்னொரு லிமிட். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க வேல்யூஸ் என்ன? k வேல்யூஸ் எடுக்கணும். எனக்கு -6லேருந்து +2 வரைக்கும் எல்லா நம்பரையும் எடுத்துப்பேன். ஸோ -6, -5 அப்படியே போயிட்டே இருந்து 0, 1, 2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துப்பேன். ஸோ திஸ் இஸ் சப்போஸ் டு பி செட் ப்ராக்கெட். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்போ k வேல்யூ என்னவாக இருக்கும்? நம்பர் ஆஃப் k வேல்யூஸ் நான் பார்க்கணும். ஹவு மெனி k வேல்யூஸ் ஆர் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ -6லேருந்து -1 வரைக்கும் 6 வேல்யூ இருக்குது. 0, 1, 2 எக்ஸ்ட்ரா ஒரு 3 வேல்யூ, மொத்தமாக சேர்த்தா 9 வேல்யூ. And that's how I get the answer. Okay, the answer is 9. Check பண்ணி பார்த்துருவோமா? Yeah, right. Hello guys, welcome back. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். Let r be a real number and f of x is equal to 2x minus r if x is more than or equal to r if x is less than r. ஒரு behavior of function கொடுத்துருக்காங்க. Then the equation f of x holds good for all the real values of x where நம்ம xோட ரேஞ்ச், xோட செட் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, என்ன பண்ணலாம்? இது ஃபங்க்ஷன் ரெண்டு விதமாக பிஹேவ் பண்ணுது. when x is less than r, r என்ன வேல்யூன்னு வரலாம். for the ease of calculation, வசதிக்காக இன்டீஜர்ஸாக எடுத்துப்போம். ரியல் நம்பர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம இன்டீஜர்ஸாக எடுத்துப்போம். ஸோ f of 1 இருந்தால் the function will behave r, f of 2 r, f of 3 r, அப்படியே போயிட்டே இருந்து f of r minus 1 r, f of r ஃபங்க்ஷன் மாறுது. எக்ஸோட வேல்யூ r இருக்கும்போது the function will behave differently. அப்போ என்ன அர்த்தம்? f of r என்ன இருக்கும்? 2 times of r minus 1 r which is 1r, 2r minus r 1r. சரி, அப்புறம் r plus 1 r plus 2 போயிட்டே இருக்கும். நம்ம r plus 1 r plus 2 வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம்? 2r 3r ஜம்ப் பண்ணிப்போம். ஸோ f of 2r 2 times of 2r minus r 3r ஆகிடும். f of 3r 2 times of 3r minus r 5r and keeps going, போயிட்டே இருக்கும். nr, n plus 1r என்னன்னா போயிட்டே இருக்கும். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? f of xம் f of xம் சேமாக இருக்கும். எப்போ சேமாக இருக்கும் கண்டுபிடிக்கலாம். f of 1 r நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் வேல்யூ மட்டும் எடுப்போம். f of 1 r f of 1 which is f of r. f of 1 பதில் r போடலாமா? what is f of r? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் r. அப்போ எனக்கு என்ன தெரியும்? f of 1ம் f of 1ம் சேமாக இருக்குது. கரெக்டாக? when x is less than 1, sorry, x is less than r, it is working, the function is working. f of xம் f of xம் சேமாக இருக்குது. x less than r எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இந்த இடம் தான். ஆனால் நம்ம less than rக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். x is equal to rக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். செக் பண்ணுவோமே. f of rக்கு என்ன வேல்யூ சால்வ் பண்ணிருக்கோம்? 2 times of r minus r, rன்னு எடுத்தோம்ல. சரி, f of r, f of again r வந்துடும், which is again r. ஸோ f of rம் f of rம் சேமாக இருக்குது. அப்போ x is equal to r சேமாக வந்துடுச்சு. அப்போ இங்கே வந்திருக்கு which is x less than or equal to r, ரெண்டு இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். and that's why அந்த ஆன்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. okay, two ships are approaching a port along straight routes at constant speeds. Initially the two ships and the port formed an equilateral triangle with the sides of length 24 km. ஸோ இங்கே தான் போர்ட் இருக்குது, இங்கே ஒரு ஷிப், இங்கே ஒரு ஷிப், எல்லாமே 24 km. ஈக்குவலல் ட்ரையாங்கிள் 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. when the slower ship traveled 8 km, the triangle formed by the new positions of the two ships. okay, ஒன்று ஸ்லோவர் ஷிப், இன்னொன்று ஃபாஸ்டர் ஷிப். okay, f னா ஃபாஸ்டர் ஷிப்,
எஸ்னா ஸ்லோவர் ஷிப். ஸோ ஸ்லோவர் ஷிப் ட்ராவல்ஸ் 8 கிலோமீட்டர். இது மொத்தமாக 24 கிலோமீட்டர். இல்லை 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல இருக்குது ஸ்லோவர் ஷிப். அப்போது ஒரு ஏன்னு பாயிண்ட் இருக்குது. ஃபாஸ்ட் ஷிப் சம்வேர் எல்ஸ் இங்கே வந்திருக்கு. இது என்ன இடம் தெரில. ஸோ பின்னு எடுத்துப்போம். இதை ஜாயின் பண்ணோம்னா new positions of the two ships and the port became right angle. ஸோ இது ரைட் ஆங்கிள். இது 60யா, இது பார்த்தா ரைட் ஆங்கிள் மாதிரி பெருசாக தெரில. ஸோ திஸ் ஷுட் பீன் ரைட் ஆங்கிள். ஓகே, அப்போ இது என்ன ஆகும்? இது 30 ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. when the faster ship reaches the port, ஸோ இவன் இங்கே ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா then the distance in kilometer between the other ship and the port will be. ஸோ இந்த இடம் இங்கே ரீச் ஆகிடுச்சுனா 24 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா இது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? ஸோ நமக்கு என்ன வேணும்? 2 ஷிப்போட ஸ்பீட் ரேஷியோ கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 30 டிகிரி வச்சு யூஸ் பண்ண முடியுமா? ஸோ ஏபிபி ட்ரையாங்கிள் ஏபிபியில் we know this is 8. அப்போ இதை நாங்கள் 16 ஆகுமா? அப்போ ரைட் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஹைபாட்னியூஸா? ஹைபாட்னியூஸருக்கு எனக்கு இது வேணும். அப்போது சைன் தீட்டா எடுத்தோம்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் இருக்கலாமா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிபியில் ஓகே சைன் 30 ஆப்போசிட் என்ன? பிபி. ஹைபாட்னியூஸ் ஏபி. சைன் 30 இஸ் 1/2. பிபி கண்டுபிடிக்கணும். ஏபி இஸ் 16. இது இங்கே போச்சுன்னா பிபி இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, ஸோ இவன் 8னா இது 16 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக 16 கிலோமீட்டர்ஸ் கடந்து வந்திருக்கான். வேறஸ் ஸ்லோ ஷிப் 8 கிலோமீட்டர்ஸ் தான் கடந்து வந்திருக்கு. விச் மீன்ஸ் இவன் 8 கிலோமீட்டர்னா அவன் 16 கிலோமீட்டர்ஸ், இவன் 1 கிலோமீட்டர், இவன் 2 கிலோமீட்டர். ரேஷியோனா டபுள் த ஸ்பீட். ஸ்லோ ஷிப்பை விட ஃபாஸ்டர் ஷிப் டபுள் த ஸ்பீட் போகுது. அப்போ லாஜிக்கலி அதே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபாஸ்டர் ஷிப், ஸ்லோவர் ஷிப், போர்ட். ஃபாஸ்டர் ஷிப் இங்கே இருந்து இங்கே வரணும். 24 கிலோமீட்டர் கடந்து வந்தால் ஸ்லோவர் ஷிப் என்ன வந்துருக்கணும்? எக்ஸாக்ட்லி ஹாஃப். இவன் 1னா இவன் 2 இல்லை. இப்போ இவனில் பாதி தானே வந்திருக்கான். விச் மீன்ஸ் ஹாஃப். ஸோ 12 கிலோமீட்டர்ஸ் தான் கடந்து வந்திருப்பான். ஸோ ஸ்லோவர் ஷிப் வில் பி ஹியர். த கொஸ்டின் இஸ் the distance between the other ship and the port. நம்ம இதான் கண்டுபிடிக்கணும். what is this distance? 12 kilometer. right? answer is there. done. Hello guys, welcome back. அடுத்த கேள்வி பார்த்துருவோம். Bob can finish a job in 40 days if he works alone. okay, Alex is twice as fast as Bob and thrice as fast as Cole in the same job. Suppose Alex and Bob work together on the first day, Bob and Cole work together on the second day, Cole and Alex work together on the third day, and then they continued the work by repeating this 3-day roster with Alex and Bob working together on the 4th day and so on. Then the total number of days Alex would have worked when the job gets finished is. Okay, படிக்கவே டைம் எடுத்து, but still the answer is going to be simple. இது ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம் by means of simple calculation. என்ன பண்ண போகிறோம்? லாஜிக் தான் எடுக்க போகிறோம். So Bob can finish a work in Bob can finish the work in 40 days. And Alex என்ன பண்ணியிருக்கான்? is twice as efficient as Bob, twice as fast as Bob. ஸோ பாப் என்ன வேலை பார்க்குறானோ அதை விட டபுள் மடங்கு இவன் ஃபாஸ்ட்டாக வேலை பார்ப்பான். அப்போ டபுள் மடங்கு வேலை பார்த்தோன்னா பாதி நாளில் வேலை முடிச்சுருவானா? அதாவது 20 டேஸில் வேலை முடிச்சுருவான். அப்புறம் சி யார்? கோல் என்ன சொல்லிருக்கான்? அண்ட் அலெக்ஸ் இஸ் thrice as fast as Cole. என்ன சொல்ல வராங்கன்னா அலெக்ஸ் கோலை விட 3 டைம்ஸாக இருக்கான். விச் மீன்ஸ் கோல் எவ்வளோ நாள் வேலை பார்க்குறானோ அதில் 1/3 தான் அலெக்ஸ் முடிச்சிருப்பான். ஏதோ ஒரு நம்பரோட 1/3 20னா அந்த நம்பர் என்ன இருக்கும்? 60. ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் டேஸ். சரி, ஓகே. அவங்க இன்னொரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ டே 1 யார் ஒர்க் பண்ணுறான்? அலெக்ஸ் அண்ட் பாப். டே 2 பாப் அண்ட் கோல். டே 3 கோல் அண்ட் அலெக்ஸ். இப்போ இந்த 3-day ரோஸ்டர் இந்த சைக்கிளில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு சைக்கிள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் 4th day அலெக்ஸ் அண்ட் பாப், 5th day பாப் அண்ட் கோல், 6th day கோல் அண்ட் அலெக்ஸ். இட் கீப்ஸ் கோயிங் ஆன். எவ்வளோ நாள் தெரியாது, வேலை முடிக்கிற வரைக்கும். சரி, என்ன வேலை? நான் என்ன பண்ண போகிறேன்? I'll take the LCM of these numbers. Simple logic. So LCM of these numbers 20, 40, 60, LCM will be 120. அப்போ என்கிட்ட LCM 120 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட 120 சாக்லேட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ காமன் வேல்யூ வேணுங்கிறதுக்காக. ஸோ 120 சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த 120 சாக்லேட்ஸை பாப் 40 டேஸில் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அப்போ ஒரு நாளைக்கு 120/40 3 சாக்லேட்ஸா? ஸோ பாப் என்ன பண்ணுவான்? ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுவான்.
அலெக்ஸ் என்ன பண்ணுவான் 20 டேஸில் முடிச்சிட்டான். அப்போ ஒரு நாளைக்கு 6 சாக்லேட் சாப்பிடுவான். அடுத்த ஆள் யார்? கோல் 60 டேஸில் முடிக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு 2 சாக்லேட். 6, 3, 2. ஸோ இவங்கெல்லாம் இவங்களோட எஃபிஷியன்சி கிடைச்சாச்சு. மொத்த ஒர்க் டன் 120. ஸோ ஒரு 120 சாக்லேட்ஸ் இருக்குது. இவங்க இந்த ஆர்டரில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபைன். இவங்க இந்த சைக்கிளில் சாப்பிடணும் 3 நாளைக்கு. மொதல் சைக்கிளில் நாளில் ஏபி, அடுத்து பிசி, அடுத்து ஏசி சிஏ. ஸோ இந்த மாதிரி போகும்போது எவ்வளோ நாளில் வேலை முடியும் அண்டு பார்ப்போம். ஸோ டே 1 அலெக்ஸ் அண்ட் பாப் இஸ் ஒர்க்கிங். தே ஆர் ஒர்க்கிங். அப்போ என்ன பண்ணுறாங்க? அலெக்ஸ் 6 சாக்லேட், நம்மக்கிட்ட இருக்க பேட்டர்ன் 6, 3, 2 ஏபிசி. அலெக்ஸ் பாப் கோட் 6, 3 9 சாக்லேட் சாப்பிட்ருவாங்க. டே 2 யார்? பாப் அண்ட் கோல். அவங்க என்ன பண்ணுவாங்க? 3 to 5 chocolates. And day 3 கோல் அண்ட் அலெக்ஸ் 2 + 6 8. ஸோ இதெல்லாம் ஒரு சைக்கிளில் முடிஞ்சிச்சு. 9 + 5 14 22. ஸோ 22 சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ let me say 22 units of work. 22 சாக்லேட் சாப்பிட்டாச்சு. ஆனால் 120 சாக்லேட்ஸ் இருக்கு என்கிட்ட. டோட்டலாக 120. அப்போ இது க்ளோஸர் டு 120 என்ன வரலாம்? 110 வருமா? நான் என்ன பண்ணுறேன்னா 22 சாக்லேட் 5 சைக்கிள் 110 சாக்லேட்ஸ் டன். ஸோ 110 சாக்லேட்ஸ் முடிச்சாச்சு. 5 சைக்கிள் முடிச்சிட்டாங்க. 6வது சைக்கிள் வரும்போது என்ன ஆகுதுன்னா டே 16. அது எப்படி டே 16? ஒரு சைக்கிளில் 3 நாள், 5 சைக்கிள் என்கிட்ட இருக்கா? 5 சைக்கிளில் 15 நாள், 15 days டன். 16th டே வரும்போது என்ன ஆகுது? ஹூஸ் ஒர்க்கிங்? அலெக்ஸ் அண்ட் பாப். அவங்க 9 சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஸோ 120ல் 10 போச்சு. ஸோ 110 போச்சு, 10 இருக்குது. 10ல் 9 போச்சு, ஒரே ஒரு சாக்லேட் தான் இருக்குது. ஸோ டே 17th வேலை முடிஞ்சிடும். பாப் அண்ட் கோல் வில் ஒர்க் அண்ட் ஒன்லி 1 சாக்லேட் டு பி ஈட்டன் அவுட். ஸோ இவங்களோட ஒர்க் ரொம்ப கம்மியானது தான். வேலை முடிச்சிட்டாங்க. 17 டேஸில் வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க Alex would have worked when the job is completely finished. So how many days Alex would have worked? So technically இந்த ஒரு சைக்கிளில் அலெக்ஸ் எத்தனை நாள் வேலை பார்க்கலாம்? டே 1, டே 3 2 நாள். ஒரு சைக்கிளில் 2 நாள். இந்த 5 சைக்கிளில் 2 times of 5ல. ஸோ அலெக்ஸ் would have worked 2 times of 5 10 days. எப்படி? 2 days in 1 cycle, 5 cycle 2 times of 5. அப்புறம் கடைசியாக இங்கே ஒரு நாள் கடைசி சைக்கிளில். ஸோ 11 days. அலெக்ஸ் மொத்த ப்ராசஸில் 11 days வேலை பார்த்துருக்கான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். In an examination, the average marks of the students in section A and B are 32, 60 respectively. The number of students in section A is 10 less than that in section B. If the average marks of all the students across both the sections combined as an integer, then the difference between the maximum minimum possible students in the section A is. So, இது ஒரு இன்டிஜர்னு வர கொடுத்துருக்காங்க. We'll make a note of it. So, we have to deal with that word. இன்டிஜர் முக்கியம். சரியா பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி 2 கிளாஸ் இருக்குது. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது. ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் இட் இஸ் 32. செக்ஷன் பி இட் இஸ் 60. ஸோ நமக்கு வரப்போகிற வெயிட்டட் ஆவரேஜ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் எங்கேயாச்சும் இருக்கும். எங்கேன்னு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ இஸ் 10 less than that in செக்ஷன் பி. அப்போது இங்கே n ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இங்கே n + 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே n + 10 ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ கணக்குப்படி நம்மளோட ஆவரேஜ் 60க்கு பக்கத்தில் வரணும். 60க்கு க்ளோஸராக வந்துடணும். இட் கேன் பி 59, 58 என்ன வேணால் வரலாம், தெரியாது. எங்கேருந்து 60 பக்கத்தில் வரணும். ஸோ மிடில் ஒரு ரேஞ்ச் இருக்கணும்ல. என்ன ரேஞ்சுனா இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் வேல்யூ 32க்கும் 60க்கும் என்ன ஆவரேஜ் வேல்யூ? 46. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆஃப் these two averages 32 plus 60 plus divided by 2 it is 46. 92/2 46. சரி, இந்த 46 இருக்குல்ல, ஸோ that's your middle value. 46 தாண்டி எந்த வேல்யூனா வரலாம், எல்லாமே இன்டிஜராகவும் வரணும். ஸோ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம் பை மீன்ஸ் ஆஃப் அலிகேஷன். ஸோ 46 இல்லாமல் அடுத்து 47 நான் என்ன பண்ண போகிறேன்? அலிகேஷன் ஏ பி. ஸோ ஸ்டார்டிங் வித் 32 ஹியர், 60 ஹியர், நமக்கு கம்பைண்டாக 47 வரலாம். ஸோ எடுத்துகிட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ அலிகேஷன் கிராஸ் சப்ட்ராக்ஷன். இந்த வேல்யூ இட் இஸ் 15, இது 13. ஸோ 13:15 ரேஷியோ. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி ரேஷியோவும் 13:15 ரேஷியோவும் சேமாக இருக்கும். சேமாக இருந்தால் என்னவாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வி ஹேட் இட்
n by n plus 10, 13 is to 15. Cross multiply பண்ணலாம் 15n 13n plus 130 2n n is equal to 65. So number of students in class A can be 65. இதுவும் ஒரு வேல்யூவாக இருக்கலாம். இதை தாண்டி அடுத்தடுத்த வேல்யூ வரும். 47 எடுத்தோமா 48 49 போயிட்டே இருக்கும். 60 வரைக்கும் போகும். 60 இல்லை 59 வரைக்கும் போகும். ஸோ 59 58 அப்படியே கம்மி பண்ணிட்டே வரும். 32 class A, class B 60 59. ஸோ கிராஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இங்கே வந்து 1, இங்கே வந்து 27. 1:27 ரேஷியோவும் n by n plus 10 சால்வ் பண்ணோம். n by n plus 10 1 by 27. 27n n plus 10 26n is equal to 10 ஆகும். n வேல்யூ டெசிமல் ஆகும். எனக்கு இன்டிஜர் வேல்யூ சொல்லிட்டாங்க. அப்போ n வேல்யூ டெசிமல் வரக்கூடாது. 59 வரல. சப்போஸ் 58 எடுத்தோம்னா ஆவரேஜ் வேல்யூ வெயிட்டட் ஆவரேஜ், லெட்ஸ் சே வெயிட்டட் ஆவரேஜ் 58 எடுத்தோம்னா ரேஷியோ என்னவாக இருக்கும்? இப்படி யோசிப்போமே, ரேஷியோ என்ன இருக்கும்? 58 to 26. ஓகே, 1 by 13 வரும். 1 by 13. So 13 it will be like this, n by n plus 10 1 by 13. So 13 12n டெசிமலாக தான் வருது. அப்புறம் 57 இருந்தோம்னா என்ன இருக்கும்? 3:25. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. 3 by 25 25 22 ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது 56 இருந்தால் என்ன இருக்கும்? 56 என்ன ஆகும்? 4:24. somehow it is related வருது. 4 by 24 1 by 6 வரும். செக் பண்ணி பார்ப்போமே. 1 by 6 equals to n by n plus 10. Ratio between the class A, class B, number of students between the class A, class B. ரெண்டுமே சேம் தானே? செக் பண்ணி பார்ப்போம். சரி, n plus 10 இது 6n வருது. n is equal to 2 வருது. ஸோ n 65 வரலாம், இல்லை n 2 வரலாம். which means class A, section Aல மினிமம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், மேக்ஸிமம் 65 ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். அப்போ எனக்கு என்ன வேணும்? டிஃப்ரென்ஸ். ஸோ மேக்ஸிமம் minus minimum difference வேணும். that is 65 minus 2, which is 63. That's it. If C equals to 16x by y plus 49y by x for some non-zero real numbers x and y, then C cannot take the value. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? x by y kன்னு எடுத்துக்கிறேன். and that would imply y by x equals to 1 by k. வந்துச்சா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? C is equal to 16k plus 49 by k. சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கா? ஸோ ஐ பெட்டர் டேக் am jm inequality. இந்த ரெண்டு நம்பரோட am a plus b by 2 arithmetic mean is always more than or equal to gm, அதாவது ரூட் ஓவர் இந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன். இது a இது bன்னு எடுத்தோம்னா a plus b by 2 is more than or equal to root over ab. ab என்னாச்சு? 16k multiplied by 49 by k. இந்த k cancel ஆச்சு. then what else? 16k plus 49 by k வந்துடும். more than or equal to 2 times of 16 வெளில போனால் 4 and this 7, 4 times of 7. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சா இருக்கு. 16k plus 49 by k more than or equal to 56. இது k பாசிட்டிவாக இருந்தால் இது பாசிபிள். ஒருவேளை k நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது k பாசிட்டிவ். இதுவே k நெகட்டிவாக இருந்தால் என்னவாகும் அப்படின்னா 16k plus 49 by k less than or equal to minus 56. சரியா? ஸோ இது ரெண்டு கிடைச்சாச்சு. இந்த ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு ஈக்குவேஷன். இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். the value cannot take, எனக்கு இந்த வேல்யூ வரக்கூடாதுங்கிற சிச்சுவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 56 விட ஜாஸ்தியாக இருக்க நம்பர்லாம் ஆன்சர் இல்லை. 60 ஆன்சர் இல்லை, ஏன்னா இது வரும். ரைட்டா? -56 விட கம்மியாக இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஆன்சர் இல்லை. ரைட்டா? ஸோ -56 விட கம்மியாக -60 -70 அதெல்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ -50 தான் ஆன்சராக இருக்கும். பிகாஸ் இந்த ஈக்குவேஷன் 56 விட ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை -56 விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூலாம் எடுத்துக்கும். -70 வரலாம், +60 வரலாம், -60 வரலாம், ஆனால் -50 வராது. And that's your answer. A donation box can receive only checks of 100, 250 and 500. On one good day, the donation box is found to contain exactly 100 checks amounting to the total sum of 15,250. 100 checks, 15,250.
then the maximum possible number of checks of 500 that the donation box may have contained is. சரி, நமக்கு என்ன வேணும்? maximum possible number of 500 rupees check. சரி, மொத்தமாக 100 நோட் இருக்குது. 100 நோட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 100 rupee check, 250 rupee check and 500 rupee check. Whereas the total sum is 15250. மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 15250 இருக்குது. ஸோ இதில் ஒரு ஹிண்ட் இருக்குது. என்ன ஹிண்ட்டுனா, ஏதோ ஒரு ஆங்கிளில் 250 இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னா ஒருவேளை 100ம் 500 மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரு 100 மற்ற எல்லாமே 500னா வரப்போகிற சம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ஆக இருந்திருக்கணும். கரெக்டாக? ஆனால் இங்கே 250யோட மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ கணக்குப்படி அட்லீஸ்ட் ஒரு 250 ருபீஸ் நோட்டாச்சும் இங்கே உள்ள வந்துருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 250 இங்கே இருக்குது. மொத்தமாக 100 நோட் இருக்குது. அதில் ஒரு 250 இங்கே வந்தாச்சு. n 500 நோட்ஸ் என்கிட்ட இங்கே இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 99 minus n 100 rupee நோட்ஸ் என்கிட்ட இருக்கும். ஸோ n 500 நோட்ஸ், 1 250 நோட் அண்ட் 99 minus n 100 rupee நோட் ஆர் செக்ஸ். இதெல்லாம் சேர்த்தோம்னா 15250 வரணும். ஸோ இந்த 250 இங்கே கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இவென்ச்சுவலி நம்மக்கிட்ட 100 times of 99 minus n plus 500n equals to 15,000. ஏன்னா இந்த 250 இங்கே வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சார்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். திஸ் இஸ் 9900 minus 100n plus 500n equals to 15,000. 400n இதுங்க போய் சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது ஒரு 100, ஒரு 5000, 5100. n வந்து 51/4ன்னு வரும். ஏன்னா 2 0 கட் ஆகிடுச்சு. இது வர வாய்ப்பே இல்லை. ஏன் வர வாய்ப்பே இல்லை? ஏன்னா இது டெசிமல். நம்பர் ஆஃப் நோட்ஸ், நம்பர் ஆஃப் செக்ஸ் டெசிமலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வர வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்த பாசிபிலிட்டி தான் பார்க்கணும். அடுத்த பாசிபிலிட்டி என்னென்னா, இங்கே 2 250 நோட் இருக்கலாமா? கூடாது. ஏன்? சம்மோட வேல்யூ 15250. சப்போஸ் இங்கே 2 250 நம்பராக இருந்துச்சுன்னா 500 ஆகும். ஸோ இவென்ச்சுவலாக வரப்போகிற சம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ஸ்லேயே வந்து நிற்கும். ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 250 வரணும். அப்போ லாஜிக்கலி ஆட் நம்பர் ஆஃப் 250s வரலாம். சரியா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த செட் எடுக்க போகிறேன். அதே 100 நம்பர் ஆஃப் நோட்ஸை 100 250 500 ருபீஸ் நோட்டை நான் பிரிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபோக்கஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஒருவேளை எங்கிட்ட 3 250 நோட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? ஸோ 97 minus என்ன மாறிடுமா? மொத்தமாக 100 நோட்டு, அதில் 3 போக 97 நோட்ஸ் இருக்குது. அதில் n போக மீதி 97 minus n நோட்ஸாக இருக்கும். அப்போ 97 minus n times of 100 plus 500n plus 750. This is 15250. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். 400n 9700 plus 9700 equals to 750. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 14,500 ரைட்டா? அப்புறம் 400n ஈக்குவல்ஸ் டு இதை சப்ட்ராக்ட் பண்ண என்ன இருக்கும்? இது ஒரு 4,500, ஒரு 4,800. எஸ், n வந்து 12. என்னோட வேல்யூ 12 இருக்குது. ஸோ அதிகபட்ச 500n. ஓகே, அதிகபட்ச n வேல்யூ 12. ஸோ ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் n is equal to 12. ஸோ மேக்ஸிமம் n is 12. That's it.